ஈரானின் புதிய அதிபராக சீர்திருத்தவாதியான மசூத் பெசக்சியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட தீவிர பழமைவாதியான சயீத் ஜலீலியை தோற்கடித்து அதிபராகியுள்ளார். எண்ணப்பட்ட 3 கோடிக்கும் அதிகமான வாக்குகளில் டாக்டர் மசூத் பெசக்சியன் 53.3% வாக்குகளை பெற்றுள்ளார். ஜலீலி 44.3% வாக்குகளை பெற்றார். ஜூன் 28 அன்று நடந்த முதல் சுற்று வாக்குப்பதிவில் எந்தவொரு வேட்பாளரும் பெரும்பான்மை பெறாத நிலையில் 40% என்ற அளவில் வரலாற்றில் மிக குறைந்த வாக்குப்பதிவு பிறகு இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்தது. ஈரானின் முந்தைய அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அதிபருக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலின் இறுதி முடிவுகள் ஈரானின் உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே டாக்டர் பெசக்சியனின் ஆதரவாளர்கள் தெஹ்ரான் மற்றும் பல நகரங்களில் தெருக்களில் இறங்கி கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்டனர். சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோக்களில் பெரும்பாலும் இளைஞர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் நடனமாடுவதையும் அவரது பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்ட பச்சை கொடியை ஏந்தி சாலைகளில் நடப்பதையும் பார்க்க முடிந்தது. 71 வயதான இதய அறுவை சிகிச்சை நிபுணரும் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பெசக்சியன் ஈரானின் மோசமான அறநெறி போலீஸ் பிரிவை விமர்சித்து உலகத்தில் இருந்து ஈரானின் தனிமைப்படுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒற்றுமை மற்றும் ஒத்திசைவு பண்புகளை மேம்படுத்துவதாகவும் உறுதியளித்ததன் மூலம் அவரது பிரச்சாரம் பரபரப்பை உருவாக்கியது. மேலும் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தளர்த்துவதற்கு ஈடாக ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதாக ஒப்புக்கொண்ட 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் தொடர்பாக மேற்கத்திய சக்திகளுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்கு டாக்டர் பெசக்சியன் அழைப்பு விடுத்துள்ளார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட சயீத் ஜலீலி ஈரானின் தற்போதைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானவர். முன்னாள் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட ஜலீலி ஈரானின் பெரும்பாலான மத சமூகங்கள் மத்தியில் வலுவான ஆதரவை பெற்றுள்ளார். ஜலீலி தனது உறுதியான மேற்கத்திய எதிர்ப்பு கருத்துக்களுக்காகவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை நிராகரித்ததற்காகவும் நன்கு அறியப்பட்டவர். அவர் ஈரானின் சிவப்பு கோடுகளை உடைத்ததாக கூறுகிறார். சமீபத்திய வாக்கெடுப்பில் 50% வாக்குகள் பதிவாகியிருந்தன. கடந்த வாரத்தின் முதல் சுற்று வாக்குப்பதிவை விட அதிகமாக வாக்குகள் பதிவாகியிருந்தன. மக்கள் மத்தியில் பரவலான அதிருப்தி நிலவியதால் முதல் சுற்றில் மிக குறைவான வாக்குகள் பதிவாகியிருந்தது. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் குறைந்த வாக்குகள் பதிவாகியிருப்பது இதுவே முதல் முறை. பரவலான அதிருப்தியால் மில்லியன் கணக்கான மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். ஈரான் தேர்தல்களில் முதன்மை வேட்பாளர்களாக இஸ்லாமிய கடும்போக்காளர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு மத்தியில் யாரை தேர்வு செய்வது என்று மக்களின் விரக்தி அதிகரித்தது. மேலும் உச்ச தலைவர்கள் கொள்கையை கடுமையாக நெறிப்படுத்தும் வரை அர்த்தமுள்ள சீர்திருத்தம் சாத்தியமற்றதாகவே இருக்கும் என்று மக்கள் கருதினர். தேர்தலில் முதல் சுற்றில் வாக்களிக்காத சிலர் ஜலீலி அதிபராக வருவதை தடுக்க இந்த முறை டாக்டர் பெசக்சியனுக்கு வாக்களித்ததாக கருதப்படுகிறது. ஜலீலி வெற்றி பெற்றால் ஈரான் வெளியுலகத்துடன் மேலும் மோதல் நடவடிக்கைகளை நோக்கி செல்லும் என்றும் அவர் ஈரானுக்கு கூடுதல் தடைகளை கொண்டு வந்து மேலும் நாட்டை தனிமைப்படுத்துவார் என்றும் அவர்கள் அஞ்சினார்கள். இரு வேட்பாளர்களும் ஈரானில் உள்ள 12 மதகுருமார்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களை கொண்ட செல்வாக்கு மிக்க குழுவான கார்டியன் கவுன்சிலால் நிர்வகிக்கப்படும் தேர்வு முறையில் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த செயல்முறையின் போது கார்டியன் கவுன்சில் பல பெண்கள் உட்பட 74 வேட்பாளர்களை போட்டியில் இருந்து நீக்கியது. அதிகாரத்திற்கு போதுமான விசுவாசத்தை வெளிப்படுத்தாத வேட்பாளர்களை நீக்கியதற்காக கார்டியன் கவுன்சிலை மனித உரிமை அமைப்புகள் பலமுறை விமர்சித்துள்ளன. 2022-2023 நாட்டை உலுக்கிய ஆட்சி எதிர்ப்பு பேரணிகள் உச்சகட்டத்தை அடைந்த உள்நாட்டு அமைதியின்மையின் போது ஏராளமான நடுத்தர வர்க்க மற்றும் இளம் ஈரானியர்கள் ஸ்தாபனத்தின் மீது வலுவான பகைமையை கொண்டுள்ளனர். இதன் விளைவாக அவர்கள் வரலாற்று ரீதியாக வாக்களிப்பதிலிருந்து விலகினர். பல ஆண்டுகளாக தொடர்ந்த உள்நாட்டு அமைதியின்மைக்கு பிறகு 2022-2023 நாட்டை உலுக்கிய ஆட்சி எதிர்ப்பு போராட்டங்கள் உச்சகட்டத்தை அடைந்தது. பல இளம் மற்றும் நடுத்தர வர்க்க ஈரானியர்கள் ஸ்தாபனத்தின் மீது ஆழ்ந்த அவநம்பிக்கையை வெளிப்படுத்தினர் மற்றும் தேர்தல்களில் வாக்களிக்க மறுத்து வந்தனர். ஈரானிய சமூக ஊடகங்களில் ரேரட்ரியோஸ் மைனாரிட்டி என்ற பாரசீக ஹேஷ்டேக் வைரலானது. எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று மக்களை இந்த பதிவுகள் வலியுறுத்தின. வாக்களிக்கும் மக்களை துரோகிகள் என்று குறிப்பிட்டன. மறுபுறம் தேர்தலில் குறைந்த வாக்குகள் பதிவாகி இருப்பது டாக்டர் மசூத் பெசக்சியனின் ஆட்சியை நிராகரிப்பதை குறிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நிராகரித்துள்ளார். ஈரான் தேர்தலில் குறைந்த வாக்குப்பதிவுக்கு பின்னால் முக்கியமான காரணங்கள் உள்ளன. அரசியல்வாதிகள் மற்றும் சமூகவியலாளர்கள் அவற்றை ஆய்வு செய்வார்கள். ஆனால் வாக்களிக்காதவர்கள் ஸ்தாபனத்திற்கு எதிரானவர்கள் என்று யாராவது நினைத்தால் அது தவறு என்று அவர் கூறினார். சில ஈரானியர்கள் தற்போதைய ஆட்சியை ஏற்கவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். நாங்கள் மக்கள் சொல்வதை கேட்போம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது என்று கமேனி கூறினார்.